2ஆம் பாவகத்தில் மாந்தி அமர்ந்தால், 2ஆம் பாவகத்துல இருந்ததுன்னா இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பம் ஓஹோன்னு இருந்திருக்கும். சரிங்களா? மாந்தி 2ஆம் பாவகத்துல இருக்கும்போது ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா தற்போது அந்த குடும்பம்ங்கிறது நிலை குழைந்து அவங்க இருக்கிற இடமே தெரியாம பிரிஞ்சு வரக்கூடிய, அதாவது பூர்வீகத்தை விட்டு இடம் மாற்றி வரக்கூடிய தன்மை இந்த மாந்தி பகவானை குறிப்பிடுமானா குறிப்பிடும். நிறைய ஜாதகங்கள்ல பார்த்துருக்கோம். இந்த 3ஆம் பாவகத்துல மாந்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு இவனுக்கு அடுத்தது இவன் மாத்திரம்தான் இருப்பான், அதுக்கு அடுத்ததுங்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்தது இருக்குமானா இருக்கும். இவனுக்கு அடுத்தது ஒரு கரு கலைக்கப்பட்டிருக்கும், ஒரு கரு உருவாகி அழிஞ்சிருக்கும். அது எப்படிங்க, அம்மாவோட ஜாதகத்துல தானே பார்க்க முடியும், இங்க பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். என்னுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவகத்தில் மாந்தி அமர்ந்தால் உனக்கு அடுத்தது ஒரு ஆள் இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருந்துட்டு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப எனக்கு இப்ப 3ஆம் பாவகத்துல மாந்தி இருக்குது, தம்பி நல்லா தான் இருக்கிறான்னு ஒரு கேள்வி வரும். அந்த 3ஆம் பாவகம் சகோதரன் மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய முயற்சிகள், நாம் செய்யக்கூடிய முயற்சிகள்ல அங்க தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கும், பிரச்சனைகள்ங்கிறது இருக்கும். அங்க ஒரு அழிவை நான் சந்திப்பேனா சந்திப்பேன். அப்ப நீங்க என்ன ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறத பாருங்க. அதற்காக எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க, பணம் செலவு பண்றீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை கவனிங்க. அதற்கப்புறம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.